உள்கட்டமைப்பு மற்றும் முழுமையான கல்விக்காக புகழ்பெற்ற வேலூரில் உள்ள முன்னணி சிபிஎஸ்இ நிறுவனமான ஃபிட்ஜி குளோபல் பள்ளி எஃப்ஜிஎஸ் உலக சாதனை விழா 2025 மூலம் தனது 5வது ஆண்டு கல்வி சிறப்பை கொண்டாடுகிறது. இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக 25 உலக சாதனைகளை முயற்சித்த வேலூரில் முதல் பள்ளியாக ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிக்கிறது. இதில் 9 குழு மற்றும் 16 தனிநபர் சாதனைகள் உள்ளன. இவை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஆசியன் சாதனை புத்தகம், இந்தியன் சாதனை புத்தகம் மற்றும் தமிழ் சாதனை புத்தகம் ஆகியவற்றால் சான்றளிக்கப்பட உள்ளன. தனிப்பட்ட சாதனைகள் நவம்பர் 15ஆம் தேதி நடைபெறும். அதைத் தொடர்ந்து நவம்பர் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் குழு சாதனைகள் நடைபெறும். நவம்பர் 29, 2025 பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பு பள்ளி முதல்வர் ஜி. பொங்கல் புனிதா நடைபெற்றது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது உலக சாதனை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. நம்மளோட பள்ளி பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அகாடமிக்ஸ், ரொம்ப பேலன்ஸ்டா கொண்டு போகணும், அகாடமிக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணனாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் லைஃபுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை அவன் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். இனிஷியலா 5 குழு சாதனைகளும் 5 தனிநபர் சாதனைகளும் பண்றதை ஆரம்பிச்சோம். பட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் இன்வால்மெண்ட்லாம் அது 25 வந்து நிக்குது. 16 தனிநபர் உலக சாதனைகளும் 9 குழு சாதனைகளும் பண்றதா இருக்கும். அதுல ஒரே ஒரு உலக சாதனை ஆக்சுவலா ஒரு குழந்தையோடது, ஒரு ப்ரீ ஸ்கூலர் ஒரு இது முடிச்சிட்டோம். ஏன்னா அவனோட 6 வயசு கீழே உள்ள குழந்தைன்னா அதை ஒன்று முடிச்சிட்டோம், தனிநபர் சாதனை ஒன்று முடிச்சிட்டோம். இன்னும் 2 விஷயம் வந்து எங்க குழந்தைகள் எல்லாரும், எங்க மாணவர்கள் எல்லாருமே வந்து ஆத்தர்ஸ் ஆயிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க. ஒரு புக்கு ரிலீஸ் பண்றோம், அது சப்மிட் பண்ணிருக்கோம். அது முடிச்சு ப்ரொஃபஷனலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஒரு கதை சிறுகதை தொகுப்பு ஒன்று ஒரே ஒரு பள்ளியில இருந்து அனுப்பப்படுற ஒரு தொகுப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். கவிதைகள் எழுதியிருக்காங்க மாணவர்கள், இங்கிலீஷ்ல மட்டும் எழுதியிருக்காங்க. அதுவும் ஒரு புக்கு, 2 புக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ எங்க பிள்ளைங்க வந்து இன்னைக்கே வந்து எழுத்தாளர்களா அவங்களோட பேரு ஒரு புத்தகத்துல அச்சிட்டு வர்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னும் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து 15 தனிநபர் சாதனைக்குள்ளது நடக்குது. 15ஆம் தேதி 15 தனிநபர் சாதனைகளுக்குள்ள விஷயங்கள் நாளைக்கு நடக்கிறதா இருக்கு. 21ஆம் தேதி வந்து குழு சாதனைகளும், 22ஆம் தேதி ஒரே ஒரு குழு சாதனை. அது வந்து சொசைட்டி என்வரான்மெண்டலுக்கு இது பண்றதுக்கு க்ரோ பேக்ஸ் சொல்லி விதை விதைச்சு அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற சொசைட்டியும் இன்க்ளூட் பண்ணி, நாங்க மட்டும் பண்ணாம சொசைட்டியும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி பண்றதா இருக்கும். இது வந்து எங்களுக்கு 29ஆம் தேதி ஒரு பெரிய சைட்டேஷன் செரிமனி. இதுல 4 உலக சாதனை நிறுவனங்கள் சார்ந்திருக்கு. ஒன்னு வந்து எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இன்னொன்னு ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்னொன்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த 4 வந்து தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ 4 உலக சாதனை நிறுவனங்கள் எங்க கூட எங்களுக்கு இந்த உலக சாதனைகளுக்கு எங்களுக்கு பண்ணி தர்றாங்க. ஸோ இதுல வந்து நீங்க அவ்வளவு பேர் எங்களை அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாணவர்களுக்கு இது எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுல் சார் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுக்கிறாரு. மேக்ஸ்ல இன்டெகிரேஷன் ஒரு டாபிக் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த டாபிக் வந்து அவருக்கு லைஃப் லாங்கா வேணும். இன்ஜினியரிங் போனாலும் எங்க போனாலும் லைஃப் லாங்கா வேணும். ஸோ அந்த டாபிக்கை எங்க பசங்க வந்து கிட்டத்தட்ட 36 hours இன்டெகிரேஷன் டாபிக்ல உள்ள சம்ஸ் எல்லாத்தையும் 36 hours ஒரு மேரத்தான் பண்ண போறாங்க. 6th to 12th பிள்ளைங்க வந்து பீரியாடிக் டேபிள எல்லாரும் மனப்பாடமா சொல்ல போறாங்க. எல்லாமே இன்னொன்னு பாத்தீங்கன்னா அகைன் மேத்தமேட்டிக்ஸ் லெக்சர் மேரத்தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ மேத்தை கம்ப்ளீட்டா 16 hours லெக்சர் பண்ண போறோம். ஸோ அந்த கம்ப்ளீட் கான்டென்ட் வந்து அவன் டெலிவர் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஆட் பண்ற மாதிரி. இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இந்த 4 சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும் போது நாளைக்கு அவங்க வேலைக்கு போனா கூட இது அவங்க ப்ரொஃபைல், அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரா அவங்கள பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கடினமா இதை யாரும் முறியடிக்கிறதோ கொஞ்சம் ஈஸியா இல்லாதபடி கொஞ்சம் நம்பர்ஸை ஜாஸ்தி வச்சு பண்ணியிருக்கோம். எல்லா விஷயத்துலையுமே வந்து தனித்துவம் இருக்கும் எங்க கேம்பஸ். உங்களுக்கு தெரியும், உள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லாமே ஒரு யூனிக்கா இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் டு சச் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நாங்கள் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம். உங்களோட ஆதரவு வேணும். எங்க மாணவர்களும் சரி, எங்க ஸ்கூலோட இந்த ஆக்டிவிட்டிஸும் இன்னும் நீங்க நிறைய இது வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நன்றி. இதுக்கு மேல உங்க கேள்வி. தேங்க்யூ மேம். சார் 2 minutes. அதோட பேக் சைட் பாருங்க. எங்க பள்ளியில படிக்கிற யூகேஜி மாணவன்ல இருந்து 12ஆம் வகுப்பு மாணவன் முடியும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. அது எல்லாமே இதுல டீடைலா நாங்க கொடுத்துருக்கோம் சார்.
இதுல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பிரஸ் ரிலீஸ்ல 1 by 1 அந்த குழந்தையோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இதுல கொடுத்துருக்கோம். அதுல ஃபாஸ்டா சில விஷயங்கள் சொல்றேங்க சார். எங்களோட பள்ளியில படிக்கிற 1ஆம் வகுப்பு மாணவன் 100 ஓவியங்களை 43 நிமிடத்திலே சரியாக செய்து சாதனை செஞ்சிருக்காரு. அடுத்த 2வது ஆர்ச்சரி, வில் வித்தை. எங்க பையன் வந்து ஒரு நேஷனல் பிளேயருங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னா 2 மணி நேரத்துல 450க்கும் அதிகமான ஆரோவை வந்து அந்த டார்கெட்ல சரியான இடத்துல ஷாட் கொடுக்க போறாரு. அது ஒரு புதிய உலக சாதனையா அங்கீகரிச்சிருக்காங்க. எங்க ஸ்கூல்ல படிக்கிற யூகேஜி குழந்தை, நாங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அந்த யூகேஜி குழந்தை என்ன பண்ண போறாங்கன்னா 15 நிமிஷத்துல 700க்கும் அதிகமான ஏர்லி லேர்னிங் ஃபேக்ட்ஸ். அப்படின்றது என்னன்னா, அந்த குழந்தைக்கு வந்து 3/1 அப்படின்னு நீங்க கொஸ்டின் காமிச்சீங்கன்னா அவன் ஆன்சர் சொல்லிடுவான். அது மாதிரி 15 நிமிஷத்துல 700க்கும் அதிகமான கேள்விகளுக்கு விடை கொடுக்க போறாரு. அடுத்தது எங்களோட பள்ளியில படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவி ஹேமா என்ற மாணவி 1 மணி நேரத்தில் 1100 மேத்ஸ் டெஃபினிஷன், கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா வந்து சொல்ல போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஹிமாலய சாதனையாக அமைய இருக்கு. எங்க பள்ளியில படிக்கக்கூடிய சைத்தன்யா நவ்யந்த் ரெட்டி என்ற 9ஆம் வகுப்பு மாணவன் சார், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர். இங்க வந்து அவன் நீட்ல வந்து சக்சஸ் ஆகி அதிக மதிப்பெண்களை பெற்று அவன் வந்து மருத்துவராக அந்த குழந்தையோட எய்ம். அந்த குழந்தை சயின்ஸை கையில் எடுத்திருக்கு. 1200 சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அண்ட் பயாலஜியில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, டெஃபினிஷன், கான்செப்ட் இதை வந்து ஆன் த ப்ராம்ப்ட், அகைன்ஸ்ட் த ப்ராம்ப்ட் வந்து 1 மணி நேரத்துல 1200 விடைகளை வந்து சொல்ல போறாரு 100% பர்ஃபெக்டா. அடுத்தது அங்கித் சரண், நம் தமிழகத்தினுடைய மிகவும் தொன்மையான, மிகவும் பழமையான, இந்தியாவின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய உரிமை அப்படின்ற அந்த சுழற் பீச் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து இடைவிடாமல் 3 மணி நேரம் சுத்த போறாரு. யாருமே 10 நிமிஷத்துக்கு மேல ஷோல்டர்லாம் இறங்கிடும். ஸோ எங்க பையனை நாங்க அந்த போர்க்களத்திலே தயார் செய்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இடைவிடாமல் உரிமை சுத்திட்டே இருக்க போறாரு. முதல் ரைட் ஹேண்ட், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லெஃப்ட் ஹேண்ட், அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு 2 கைகளையும் இடைவிடாமல் செய்ய போறாரு. அடுத்த பாயிண்ட், எங்களுடைய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன், நம்ம இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லிட்டு ஜூன் 21ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடந்த 10 ஆண்டு காலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். யோகானா எல்லாரும் என்ன சார் பண்ணுவாங்க? தரையில தான் பண்ணுவாங்க. ஆனா ஃபிட்ஜி குளோபல் பள்ளி சிறந்த பள்ளி, வித்தியாசமான பள்ளி. எங்க குழந்தைங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டி மேலும் யோகா பண்ற கத்து கொடுத்துருக்கோம். சோ எங்க பள்ளியில படிக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு நேத்திரன் என்ற மாணவன் பானையின் மீது, மண் பானையின் மீது 20 நிமிடத்தில் இடைவிடாமல் 120ற்கும் மேற்பட்ட யோகாசனங்களை பானை மீது நின்று செய்ய போறார். கால் கீழே வைக்க மாட்டார். அவ்வளவு அற்புதமாக ஒரு ஆசிரியர் ஆசனா, அதனுடைய பெயர் சொன்னா அங்க அந்த ஆசனா வந்து வந்துரும். அடுத்தது ஷாஷினி என்ற 7ஆம் வகுப்பு மாணவி 30 நிமிடத்துல 700 அப்ரிவியேஷன் சொல்ல போறாங்க. இப்போ நம்மள பேங்க்குக்கு போனா எஸ்பிஐன்னு இருக்கும், நமக்கு தெரியாது அது என்ன ஃபுல் ஃபார்ம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாம்பிள். அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும், ஃபுல் ஃபார்ம் நிறைய போட மாட்டாங்க. ஸோ அது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்க பள்ளி மாணவி வந்து பேங்கிங்ல இருந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து, மேத்ஸ்ல இருந்து எல்லா இதுலயும் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்மை, அப்ரிவியேஷன்ஸை வந்து ஃபுல் ஃபார்மா சொல்ல போறாங்க. அவங்க 30 நிமிஷத்துல 1000ற்கும் அதிகமான அப்ரிவியேஷன்ஸ் வந்து அவங்க சொல்ல போறாங்க. ரொம்ப முக்கியமானது அடுத்த பாருங்க, எங்களோட மாணவி கலைத்திறன் மிக்க மாணவி லக்ஷனா என்ற 9ஆம் வகுப்பு மாணவி 1 மணி நேரத்துல 24 இந்திய கலாச்சாரத்தின் தொன்று தொட்ட நடனங்களை ஆடி சாதனை செய்ய போறார். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டான்ஸ் ஃபார்ம்ஸ் பர்ஃபார்ம்டு பை an individual girl in 1 hour அப்படிங்கிற அடிப்படையில ஒரு டக்குன்னு ஒரு பாட்டுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்க. படார்னு அடுத்த பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, வெஸ்டர்னா மாறும், உடனே ஹிப்ஹாப்பா மாறும், அடுத்தது வந்து உடனே கதகளியா மாறும், அடுத்தது உடனே வந்து அந்த மாதிரி 1 மணி நேரத்துல 24 விதமான நடனங்களை ஆடி 1 மணி நேரத்தில் அதிகமான நடனங்களை ஆடிய சாதனை என்ற விஷயத்தை படைக்க இருக்கிறாங்க. அடுத்தது எஸ் அனிஷா சரண் என்ற மாணவி கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் தரையில தான் ஆடுவாங்க. எங்க பொண்ணு பானையின் மீது ஆடுறாங்க. 2 மணி நேரம் இடைவிடாமல் பானையின் மீது நின்று, நமது மண் பானையின் மீது நின்று நம் தமிழகத்தினுடைய தொன்மையான பரதக்கலையை ஆடி மக்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றார்கள். அடுத்தது நாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோக்கரிகள் மட்டும் இல்ல, பாடத்திலும் நாங்க கெட்டி அப்படிங்கிறதுல எங்களோட பள்ளியினுடைய 5ஆம் வகுப்பு கபிலேஷ் என்ற மாணவன் ஷேக்ஸ்பியர்ல இருந்து, அதாவது இங்கிலீஷினுடைய ஃபேமஸ் போயட் ஷேக்ஸ்பியர்ல இருந்து நோபல் பரிசு வாங்கின அனைத்து போயட்டோடைய
எல்லா படைப்புகளையும் ஆராய்ந்து அதை பத்தின ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க போறாரு. எத்தனை மணி நேரம்? குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம், அதிகபட்சம் 14 மணி நேரம், இடைவிடாமல் பிரேக்கே இல்லாம 5வது படிக்கிற பையன். அடுத்தது CV அனன்யா என்ற மாணவி ஓவியத்தில் தலை சிறந்த மாணவி. எங்கள் பள்ளியினுடைய ஓவியர் ரவிவர்மா என்று அன்போடு அழைக்கலாம் அந்த மாணவியை. 14 மணி நேரம் இடைவிடாமல் ஓவியங்களை வரைந்து லாங்கஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் மராத்தான் என்ற அற்புதமான சாதனை படைத்திருக்காங்க. அடுத்தது சஞ்சித் ரோஷன் என் என்ற மாணவன் 9ஆம் வகுப்பு மாணவன் 14 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் இடைவிடாமல் மேக்ஸ்ல வந்து லெக்சர் எடுக்கிறாங்க. அற்புதமா. அடுத்தது பத்ரா MS. she wanted to become an anchor. எங்க குழந்தை வந்து ஆங்கர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. அவ சூஸ் பண்ணது வந்து பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு டூலை சூஸ் பண்ணி வெவ்வேறு விஷயங்கள்ல ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற அந்த ஆப் மூலியமா அவளுடைய அந்த குழந்தையுடைய அந்த செய்திய 12 மணி நேரம் இடைவிடாமல் லைவ்ல வந்து என்ன பண்ண போறாங்க? பாட்காஸ்ட் மராத்தான்ல ஈடுபட போறாங்க. அடுத்தது வான் வாலண்டினா என்ற எங்களுடைய 9ஆம் வகுப்பு மாணவி ஒரு புத்தகத்துல 120க்கும் அதிகமான ஆங்கில கவிதைகளை எழுதி மோஸ்ட் போயம் பப்ளிஷ்ட் இன் ஒன் புக் by a school student at the youngest age அப்படிங்கிற அடிப்படையில அந்த குழந்தை வந்து அந்த சாதனை செய்ய போது. சார்வி என்ற மாணவி மற்றும் ஒரு சாதனையாக 14,000 ஆரிகாமி பந்துகள், காகிதங்களை மடக்கி பந்துகளாக உருவாக்கி அந்த பந்துகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஸ்டாப் சைல்ட் அபியூஸ், குழந்தைகள் அந்த செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து நாம ஸ்டாப் பண்ணணும் முற்றிலுமாக என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில அந்த குழந்தை இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இப்ப முடிச்சுட்டு அங்க போகும்போது இந்த குழந்தையோட படைப்பை நீங்க பார்க்கலாம். அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக 16 தனிநபர் சாதனைகள், டான்ஸ்ல இருந்து, யோகால இருந்து, இங்கிலீஷ்ல இருந்து, மேத்ஸ்ல இருந்து, பாட்காஸ்ட்ல இருந்து, யூடியூப்ல இருந்து A to Z பண்ணிருக்கோம். எங்க பிரின்சிபலுக்கும் எங்க வைஸ் பிரின்சிபலுக்கும் ஒரு விஷன் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிப்பு மட்டும் இல்ல எல்லாமே கொடுக்குறோம், அதுவும் உலகளாவிய விஷயத்தை கொடுக்குறோங்கிற உணர்த்தணும். அடுத்த முக்கியமான 9 டீம் ரெக்கார்ட். சார் மற்ற ஸ்கூல்ல 2வது பேஜுங்க, மற்ற ஸ்கூல்ல எல்லாம் புக்கை வந்து படிக்க தான் சொல்லுவாங்க, ரீட் பண்ணடா தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஸ்கூல்ல புக் எழுதி அவனை ஆசிரியரா மாத்திருக்கோம். எங்க பள்ளியில படிக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களையும் வைத்து 642 சிறுகதைகளை சொந்த நயத்தில் எழுத சொன்னோம். 12 பேர் இந்தியா முழுக்க 7 மாநிலங்கள்ல இருந்து அதனுடைய ஆய்வாளர்கள் நேர்ல வந்து 1-to-1 இன்டர்வியூ, அது அவனோட சொந்த படைப்பா என்பதை உறுதி செய்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. அதுல 420 போயம்ஸ் ஸ்டோரிஸ் வந்து ஃபைனலா அப்ரூவ் பண்ணி அது காப்பிரைட் பெறப்பட்டு, பேட்டன் ரைட் பெறப்பட்டு, ISBN நம்பர் பெறப்பட்டு ஒரு புத்தகமாக வெளியிட போகிறோம் என்பதை இந்த தருணத்திலே முதல் பள்ளி இந்தியாவிலே என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது ஒரு பள்ளியை சார்ந்த குழுவான மாணவர்கள் அதிக ஆங்கில கல்வியிலே புத்தகமாக வெளியிடுதல் என்ற அற்புதமான சாதனையை செய்ய போறோம். 270 போயம் 232 மாணவர்கள் சேர்ந்து ஆங்கிலத்தில் எழுதி அது ஒரு புதிய முயற்சியாக அந்த குழந்தை மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை, கவிதை இணையங்களை ஆங்கிலத்திலே படைத்து ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது எங்க பிரின்சிபல் மேடம் சொன்னது போல திரு ராகுல் அவருடைய தலைமையிலே இந்த பல 5 வருடங்களால் நிறைய IIT ஸ்காலர்ஸ எங்களுடைய பள்ளி உருவாக்கி இருக்கிறது. இங்கிருந்து படிச்ச மாணவன் IIT பாம்பே, IIT டெல்லியில எல்லாம் போய் சேர்ந்து இந்தியால டாப் 100 ரேங்க்ஸ்ல வந்திருக்காங்க. சோ மேத்ஸ்ல வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங். எங்க பள்ளியில படிக்கிற 12ஆம் வகுப்பு 45 மாணவர்கள் 36 மணி நேரம் இடைவிடாமல் என்ன பண்ண போறாங்க? மேத் இன்டிகிரேஷன்ல ஒரு மராத்தான் எடுக்க போறாங்க. அடுத்தது 4வது கெமிஸ்ட்ரினா எல்லாருக்குமே பயமா இருக்கும். ஏன்னா அதுல எலிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் கிளாஸ்ல படிச்சோம் நைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர், அந்த மாதிரி இதுக்கு வந்து H2O, Z, ஜிங்க் அந்த மாதிரி. எங்க மாணவர்கள்ல 6வது இருந்து 12வது முடிய எல்லாருமே என்ன தெரியுமா பண்ண போறாங்க? வந்து நிப்பாரு 118 தப்பே இல்லாம கரெக்டா சொல்லிட்டு போயிடுவான். எத்தனை நிமிஷத்துல? ஹையஸ்ட் டைம் எடுத்துக்கிறது வந்து 1 நிமிஷம் 40 வினாடி. லோயஸ்ட் டைம் வந்து 36 செகண்ட். அந்த பீரியாடிக் டேபிள் 118 எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல சார், அதை வந்து எந்த ரெஃபரன்ஸ் இல்லாம அந்த குழந்தை வருவான். ஸ்டார்டிங்ல இருந்து 118 எலிமெண்ட் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா சொல்லிடுவான். அந்த எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சாதான் கெமிஸ்ட்ரியில வந்து அவன் சாதனை பண்ண முடியும். சோ இதையும் நாங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். மித்த ஸ்கூல்ல எல்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஸ்கூல்ல அப்படி இல்ல. எங்க பிரின்சிபல் தலைமையில, எங்க வைஸ் பிரின்சிபல் தலைமையில 6வது இருந்து 12வது முடிய இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்? அதை வந்து உள்வாங்கி அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த 3 தான் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து ஆங்கில புலமை. எங்க பள்ளியில படிக்கக்கூடிய 481 மாணவர்கள் 24 மணி நேரம் இடைவிடாமல்
40,000க்கும் அதிகமான ஆங்கில வார்த்தைகளை இடைவிடாமல் ஒருவருக்கு ஒருவராக அதனுடைய ஸ்பெல்லிங்ஸ் சொல்ல போறாங்க. இப்ப நீங்க ஒரு 200 வார்த்தை, நீங்க ஒரு 200 வார்த்தை, நீங்க ஒரு 200 வார்த்தை, அந்த மாதிரி எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இடைவிடாமல் ஸ்பெல்லத்தான் அப்படின்ற ஒரு மராத்தான் பண்ண போறாங்க. அடுத்தது இன்னைக்கு இங்க காலையில முடிஞ்சிருச்சுங்க. 359 மாணவர்கள் 3100 காகித பந்துகளை செய்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அது ஃபன்னுக்காக பண்ணது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பண்ணது. அடுத்தது நாங்க விவசாயிகளுக்காகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போறோம். எங்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள், எங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவருடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பொதுமக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து 2 மணி நேரத்துல 10,000க்கும் அதிகமான க்ரோ பேக் அப்படிங்கிறது நர்சரியில அந்த கருப்பு கலர்ல ஒரு பை இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பை, அதுல மண்ணை நாங்களே உள்ள போட்டு விவசாயிகளுக்கு பயனுள்ள, காடுகளில் யானைகளுக்கு பயனுள்ள விதைகளை வாங்கியிருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. பலா, அந்த மாதிரி மூங்கில், இந்த மாதிரியான விதைகளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கி அதுல விதைச்சு எங்க பள்ளியே அதை ஒரு 3 அடி முடியும் வளர முடியும் அது பாதுகாத்து விவசாயிகளுக்கும் பிளஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இலவசமாக கொடுக்க போறோம் என்பதை இந்த தருணத்திலே நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுவும் ஒரு உலக சாதனையாக எடுத்துட்டு வர போறோம். அடுத்தது எங்க பள்ளியில படிக்கிற 481 மாணவர்களும் 1 மணி நேரத்துல 31 விதமான நடனங்களை ஆட போறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழு வராங்க பரதநாட்டியம், அந்த குழு முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறதுக்குள்ள அடுத்த குழு வந்துடும் வெஸ்டர்ன் டான்ஸ், அது அப்படியே கீழே இறங்கினோடனே ஆப்பிரிக்கன் ட்ரைபல் டான்ஸ், அது அப்படியே கீழே வந்தோடனே ஹிப்ஹாப் டான்ஸ். இது மாதிரி 1 மணி நேரத்துல 481 குழந்தைங்க 31 விதமான நடனங்களை ஆடி ஒரு புதிய உலக சாதனை பண்ண போறாங்க. இந்த உலக சாதனையை அங்கீகரிக்கும் நிறுவனங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குங்க. எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் LLC USA, ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் UAM சிங்கப்பூர், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா, தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் சார், இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக எங்கள் பள்ளியினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய திரு அங்கித் ஜெயின் அவர்களும், எங்கள் பள்ளியினுடைய துணை தலைவர் திரு நிஷாந்த் அவர்களும் வர இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினரா மிஸ்டர் லாத்தி பா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் மலேசியா, அவர் இங்க வராரு. மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக டாக்டர் டாய் வேன் சிங், சிங்கப்பூர்ல இருந்து குளோபல் அம்பாசிடர் ஆஃப் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நேர்ல வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி பொங்கல் புனிதா முதல்வர் அவருடைய தலைமையிலும் திரு ராகுல் துணை முதல்வர் தலைமையிலும் மிகச் சிறப்பாக நடக்க இருக்கு. முக்கியமான நாட்கள் நாளைக்கு 15 வேர்ல்ட் ரெக்கார்ட், இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இங்க நடக்க இருக்குங்க சார். 21ஆம் தேதி 22ஆம் தேதி எல்லா டீம் ரெக்கார்டும் நடக்க இருக்குங்க சார். 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுங்க, சைட்டேஷன் செரமனி, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் நடக்க போகுது சார். சார் இப்போ நாங்க என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, உங்களுடைய எல்லா மொபைல் நம்பர்ஸும் திரு ஜீவா அவர்களுடைய கிட்ட இருந்தும் PRO சார் கிட்ட இருந்தும் we have already collected the number. உங்களுக்கு இந்த இன்னைக்கு நடந்த பிரஸ் ரிலீஸ் எல்லாமே we will with the Tamil I can understand, but speaking is slightly difficult. Yeah, my native is Bihar, so I'm pretty fine with Hindi and English. Tamil I can understand, Punjab I can speak also, but I won't be able to convey what I want to convey. So this is the first time I came across that the world records can be made. And when I had the very first discussion with Dr. Pradeep sir, our idea was that we should do something related to the academics, because Fiji has been known towards IDJ NEET and all. And I had a dream, because I see in MIT they conduct a competition. The way Spell Bee is there, similarly Integral B1 competition is there. So from across the world, participants will go and participate, and finally one person will become the topper or the winner of the competition. Based on that thought only, I propose that we can have something related to the integration. So here currently we have 40 students in 12th standard. All 40 students are going to participate. We have kept 36 hours, but I believe that it will go even beyond also. So there is a possibility, if possible, we may go beyond 36 hours in solving integration, which is actually a very tough topic for majority of the students in 12th standard. You take any one student, they will say that integration is tough. So our idea is, if any students want to learn from the integration, they can see our video. In that every concept will be done, all the questions will be done. So this is the idea we started with this competition, world record thing in mathematics. Another record we are doing in mathematics is about the lecture. 14-hour lecture in mathematics of grade 11. Many chapters will be covered. So students from Tamil Nadu and across India, if they want to learn mathematics, they can see the lecture of my student who is doing 14 hours of lecture. So we can't learn everything.
of you. பொங்கல் புனிதா ஃபிட்ஜி குளோபல் பள்ளி வேலூரோட முதல்வர். எங்கள் பள்ளியோட 5வது ஆண்டு முன்னிட்டு நாங்கள் வந்து 25 உலக சாதனைகள் பண்ணுறதா இருக்கோம். இந்த 25 உலக சாதனைகளில் வந்து எங்களுக்கு 4 நிறுவனங்கள் அங்கீகரிக்க உள்ளாங்க. அது வந்து எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், எலைட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் தான், எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தமிழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இது 4 நிறுவனங்களும் எங்களோட உலக சாதனையை அங்கீகரிக்க இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து எங்களோட பள்ளி வந்து கல்வி சார்ந்த ஒரு பள்ளி. அதனால நிறைய விஷயங்கள் கல்வி சார்ந்து மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்களோட தனித்திறமையை நிரூபித்து அது அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாலேயும் அது உதவுகிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கிற மாதிரி உள்ள ப்ரொஃபைல் ஆடிஷனாக இருக்கிற மாதிரி உள்ள சாதனைகள் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ கல்வி, விளையாட்டு, கலை அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நாங்கள் 21ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி அண்ட் 29ஆம் தேதி நடக்க போகிறோம். நன்றி. இதில் ஒரு முக்கியமான ஒரு உலக சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளி மாணவர்கள், எங்களோட பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தையும் சேர்த்து மற்ற மாணவர்கள், சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி ஒரு விதை விதைத்து அதை செடியாக வளர்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்ம் ஹவுஸுக்கும் கொடுக்குறதா ஒரு ஆக்டிவிட்டி 22nd ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நடக்குது. இதுக்கு உங்களுக்கு எல்லாரையும் நாங்கள் எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பி அழைக்கிறோம். 15 தனிநபர் உலக சாதனைகள் நடத்திருக்கிறோம், ஒரே நாளில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி 9 உலக சாதனைகள், குழு உலக சாதனைகளும் நடத்துறதா இருக்கும்.